ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாம் மையப்படுவதாக இந்த நாளிலும் உங்களை யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஹனினாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்ல. தேன் பிடிக்காதவங்க இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. இப்போ விற்கிற தேன்லாம் டூப்ளிகேட் தேனாக இருக்குது. இந்த ஒரிஜினல் இந்த மலையிலேருந்து எடுக்கப்பட்டிருக்கிற அந்த தேன்லாம் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அதனுடைய அதனால தான் அது பயங்கர ஒரு ப்ரெஷியஸான ஒரு காரியமாக இருக்குது. இந்த தேனை கர்த்தர் காட்ஸ் வேர்டுக்கு ஒப்பிடாக பேசுகிறார். நேற்று நான் சொல்லியிருந்தேன், இந்த தேனை அதிகமாக சாப்பிடுங்க, இந்த தேனினால் கர்த்தர் உங்களை திருப்தி ஆக்குவார்னு. ஆமாம், இந்த காலவில் ஏசப்போ ஒரு வார்த்தையை சொல்லி உங்களோட பேச விரும்புகிறார். நீதிமொழிகள் 24 13 வசனத்தை பாருங்களேன். என் மகனே, தேனை சாப்பிடு, அது நல்லது அப்படின்றார். தேன் எதற்கு ஒப்பிடா நான் சொன்னேன்? ஆண்டவருடைய வார்த்தைக்கு. இந்த கண்மலையில் தான் அந்த தேன்லாம் இருக்கும். அது ஈஸியாக கிடைக்காது. அதை எடுக்கணுன்னா கஷ்டப்பட்டு மேலே ஏறி அந்த தேனில் கொட்டு வாங்கி எத்தனையோ வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்குறீங்களே. பயங்கர கஷ்டப்பட்டு தான் அந்த ப்ரெஷியஸான ஒரு மலை தேனெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. ஆமாம், அது ரொம்ப ப்ரெஷியஸான ஒன்று. அதே போல் தான் ஆண்டோடைய வார்த்தை நம்ம இன்றைக்கி ரொம்ப லெத்தாஜிக்காக நினச்சிடுறோம். டக்குன்னு உட்காந்தோடனே பேசிடணும் கர்த்தர் அப்படின்னு நினைக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், வார்த்தை அவளோடு எடுத்து வாசி, தேடி வாசி. அந்த மலை மேலே ஏறி கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு மேலே போய் தேன் எடுக்க அதே ப்ராசஸ் தான். தேவை சமூகத்துக்கு உட்காந்து காத்திருந்து அந்த தேனை எடுக்கணும். ஆண்டர்கிட்ட வந்து எடுக்கணும். அந்த தேனை அவர்கிட்ட கேட்கும் போது ஆண்டர் அந்த தேனை கொடுப்பார். பாருங்கள், என் மகனை, தேனை சாப்பிடு, அது நல்லது. கூட்டிலிருந்து ஒழுகும் தேன் உன் வாய்க்கு இன்பமாயிருக்கும். அப்படியே ஞானத்தை அறிந்து கொள்வது உன் ஆத்மாவுக்கு இன்பமாயிருக்கும். அதை பெற்றுக்கொண்டால் அது முடிவில் உதவும். உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டோடைய வார்த்தை தாங்க தேனிலும் இனிமையான அந்த வார்த்தை. அந்த வார்த்தையை நீங்கள் அதிகமாக வாசிக்க அந்த வார்த்தையை அதிகமாக நீங்கள் தியானிக்க கர்த்தர் சொல்கிறார். அப்படியே ஞானத்தை அறிந்து கொள்வது உன் ஆத்மாவுக்கு ரொம்ப இன்பமாக இருக்கும்னு கர்த்தர் சொல்கிறார். இந்த தேனை சாப்பிட்டு என்னங்க ஆக போகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரே சிம்பிளாக கர்த்தர் சொல்கிறார், உன் ஆத்மாவுக்கு அது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். நீ போக வேண்டிய வழியை கர்த்தர் அந்த வார்த்தை மூலமாக சொல்லுவார். வழி இதுவே என்று, இதில் நடவுங்கள் என்று பின்னாலே உங்களுக்கு ஒரு சத்தம் கேட்கும். கர்த்தர் வார்த்தையின் மூலமாக நடத்துவார். நான் உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை தருவேன் அப்படின்னு கர்த்தர் வார்த்தையின் மூலமாக நடத்துவார். அதை பெற்றுக்கொண்டால் அது முடிவில் உனக்கு உதவும். நீ எந்த பக்கம் வழி விலகி போக நினச்சாலும் காட்ஸ் வேர்டு, தேன் ஆகிய இந்த வார்த்தை முடிவில் அழகாக உன்னை நடத்தி நீ எங்கே போகணுமோ அந்த இடத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கும். உன் நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். ஆகவே இந்த தேனை நிறையா சாப்பிடுங்க. டைம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த தேனை சாப்பிடுங்க. ஆண்டவருடைய வார்த்தையோட அதிகமாக தியானிங்க, வாசிங்க, மெடிடேட் பண்ணுங்கள். கர்த்தர் இந்த தேனினால் உங்களை அந்த மாதம் முழுவதும் திருப்தியாக்க நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிறேன். ஹேவ் அ பிளஸ்ட் டே. காட் பிளஸ் யூ.